விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஆதரவாளர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி 2025 வரைக்கும் இந்த முதல் 6 வாரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திலேயே உங்களுடைய 7ஆம் அதிபதி உச்சமாகி அவரே அமாவாசை சூரியனோட சேர்ந்து அமாவாசையாக இருக்கக்கூடிய நிலையில சனியின் பார்வையிலையும் வராரு. அப்ப என்ன ஸ்தான பலம் இருக்கு. ஆனா கடுமையான பாபத்துவம். ஏற்கனவே 8ஆம் இடத்துல செவ்வாய். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தோட விரயம்ன்ற மாதிரியான கோச்சார அமைப்புகள் சற்று நெருக்கலான அமைப்புகள் இருந்தாலும், இது வயதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள குடுக்கும். ஆனா 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இது பெரிய தாக்குதல குடுக்காது. வெறும் நோய் அமைப்புகள குடுக்கும். ஆனா அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் குறிப்பாக ஒரு 20லிருந்து 35, 40 வயதில இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய அளவுக்கு தாக்கங்கள் இருக்குங்க. மாணவர்களுக்கு இருக்காதா? மாணவர்களுக்கு படிப்பை டைவர்ட் செய்யக்கூடிய அமைப்பு, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய அமைப்பு, மறக்கக்கூடிய, மறதிகள கொடுக்கக்கூடிய ஒரு இந்த அமைப்புகள் இந்த வாரத்துல இருக்குங்க. அதே நேரத்துல மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கு 7ஆம் பாவகத்தினுடைய நெருடல்கள் நடக்கும். வாழ்க்கை துணை அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், கணவனுக்கோ மனைவிக்கோ ஆரோக்கிய குறைபாடு வர்றது, ஏதோ ஒரு வகையில 7ஆம் பாவகம் கணவனையோ மனைவியோ நினைச்சு கவலைப்படக்கூடிய அமைப்பு, காதலர்கள் அமைப்புகள்ல 3வது தலையீடு அப்படி லேசாக வரக்கூடிய தன்மை, ஏதோ ஒரு வகையில ஹோப் வேற ஆள் பக்கம் திரும்பக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான 7ஆம் பாவகத்தின் ஒரு மாதிரியான நஷ்ட அமைப்புகள் இருக்குங்க. இவ்வளோ செலவு பண்ணாங்க, அவ்வளோ செலவு பண்ணாங்க. ஆனாலும் மனசுல நினைச்சு பார்க்க மாட்றாருங்க. கடுமையான ஜென்ம சனி அமைப்பு. சனி ராசியில வக்ரம் ஆயிட்டாருன்னா சனி சுக்கிரனா மாறிடுவாருங்க. வக்ரம் ஆயிட்டா பௌர்ணமி சந்திரனா மாறிட்டாருங்கன்னு யூடியூப்ல பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல சனி தான் இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பாரு, பார்க்கக்கூடிய இடத்த கெடுப்பாரு. இப்பொழுதே மீன ராசிக்காரங்களுக்கு சகோதர அமைப்புகள்ல விரோதம் வந்திருக்கும், சொந்தக்கார அமைப்புகள்ல விரோதம் வந்திருக்கும், 7ஆம் பாவக அமைப்புகள்ல நெருடலோடு வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். பெரிதான நல்ல பலன் இளைய பருவத்தினருக்கு சொல்ல முடியாதுங்க. வேலை இடத்துல பிரச்சனை இருக்கும். ஒரு மாதிரியான முன்னுக்கு பின்ன ஏன்டா வேலைக்கு போறோம், வேலை இடத்தோடயே ஒரு மாதிரியான ப்ரெஷர் இருக்கக்கூடிய அமைப்பு. சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல புது விதமான இங்க பிரச்சனைங்க, லைட்டு பிரச்சனையா இருக்குதுங்க, பைப்பு ஒழுகுதுங்கன்ற மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லி, ஏதோ ஒரு வகையில 7 சனியின் ஜென்ம சனியின் தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரத்துல இருக்கும். எப்பயுமேங்க இந்த சுக்கிரன் 6, 7, 8ஆம் இடத்த கடக்கிற வரைக்கும் இந்த தன்மை இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனத்துல கவனமாங்க. விபத்து மாதிரியான அமைப்புகள் 8ஆம் இடத்து செவ்வாயால நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இது அத்தனையிலும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே மீன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 3வது வாரம் 2025ல நிச்சயமாக இருக்கும்.